ரூம்ல உங்க பொருள் இருக்கா? என்ன பொருள்னா? ஐயோ, இவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டு மடக்கறாளே, என்ன பதில் சொல்றது? என்ன பொருள்னு கேக்குறேன்ல. அத எப்படி இவகிட்ட நான் சொல்ல முடியும்? அண்ணா, என்ன பொருள் வேணும்? அந்த பூட்டு. அது என் மாமியார் சீதனமா கொடுத்த பூட்டு. பரம்பரை பூட்டு, திண்டுக்கல் பூட்டு, திறக்க முடியாத பூட்டு, லாக்கர் பூட்டு, கதவு பூட்டு, சாவி பூட்டு, திருட முடியாத பூட்டு. இந்த மாதிரி பூட்டு இந்த உலகத்திலேயே கிடையாதுமா. பூட்டு பூட்டு பூட்டு, அதை எடுத்துட்டு வா. பூட்டு பூட்டுமா. வரேன் வரேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். மூச்சு விடாம பேசுனது நானு, மூச்சு விடுறது அவளா? இந்த பூட்டை வாங்குறதுக்குள்ள நான் பூட்ட கேஸ் ஆயிடுவேன் போல இருக்கே. அப்படிதான் வா. குடு 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 குடு. நீங்க சொன்ன அந்த மொத்த பூட்டும் இந்த ஒத்த பூட்டு தான். ஆமா, உன்னை மது கூட்டலே ஏன் போல? எப்ப கூப்பிட்டாங்க? அவ அப்பவே கூப்பிட்டா. நான் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்தேன். போ போ போ. பாடா, எப்படியோ நைஸா பேசி அனுப்பி விட்டுட்டேன். சரி, இந்த பய பிள்ளைங்க எங்க காணோம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். இது போதும், ஈஸியா தூக்கிடலாம். எதிர்த்து யாரும் வந்தாலும் சீவிடலாம். ரூமுக்கு போறோம், தாவணி கிட்னாப் பண்றோம். என் தாவணியை எடுக்க குடும்பமே சேர்ந்து பிளான் பண்றீங்களா? சுந்தர் என்ன பூட்டை வாங்கினது, மதுமா கூப்பிட்டாங்கன்னு சொன்னது எல்லாம் இதுக்கு தானா? நீங்க நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன். சிலை இருக்கு. கைப்பிடுற வாடா. என்னடா பண்ற? என்னடா? மாமியார் கால் பண்ண. ரெண்டு பிரச்சனை யாரும், ரெண்டு பிரச்சனை. அது யார வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி சரி, ஒரு டான்ஸ் போடுவோம். சத்தியங்கடா, என் தாமணியை எடுக்க வந்திருக்கீங்க உங்களை. இங்க வந்தீங்க, ஈரோட போக மாட்டீங்க. எடுத்துட்டீங்களாடா? எடுத்துட்டோம் பாஸ். அப்புறம் பாஸ், ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். இனிமே தயவு செய்து உங்க வீட்டுல தென்னந்தோடப்ப வாங்கிராதீங்க. ஏண்டா? கொஞ்சம் அப்படியே எங்களை திருப்பி பாருங்க. என்னடா? வாங்க பாஸ். என்னடா இது? யாரா உங்களை இப்படி அடிச்சது? அந்த தாவணி போட்ட தாதா பாஸ். ஏய், பரவாயில்லடா. அடி வாங்கினாலும் சேஃப்டியா கொண்டு வந்துட்டீங்களாடா? எங்கடா காட்டுங்கடா அத. இந்தா. என்னடா இது? சார்ஜ் போட்ட மொபைல எப்படி சேஃப்டியா எடுத்து வந்த பாத்தீங்களா? டேய், அப்ப சிலை எங்கடா? இல்லையே. கொண்டு வரலையா? உங்களை அடிச்சு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? என்னடா இங்க அடிச்சாங்க எஃபர்ட் போட மாட்டாங்கன்னு. எதுக்கு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க? கேட்டுக்கோங்க. ஏய், சிலையை எடுத்துட்டு வரல. டென்ஷன் ஆகாதீங்க. கெட்டப்ப மாத்திரம் சேலைய தூக்குறோம். எங்க உயிரை கொடுத்தாவது உங்க பேரை காப்பாத்துறோம். இது உங்க மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். எப்படி வர போறாங்களோ பயங்கரங்க. டேய் டேய் டேய், நேத்து தானே சிலிண்டர் போட்டீங்க, இப்ப ஏன்னா திரும்ப வந்திருக்கீங்க? அது பக்கத்து வீட்டுக்கு போட வேண்டிய சிலிண்டருங்க, மாத்தி போட்டேனுங்க. என்ன சொல்றானுங்க இவனுங்க? பாஸ், எங்களை தெரியலையா? நாங்கதான்
பயங்கர 1 பயங்கர 2. டேய் நீங்களாடா? டேய் கெட்டப்ல நல்ல தண்டா போடுறீங்க, ஆனா சிலை எடுக்கிறதுல கோட்டை விடுறீங்கடா. முதல்ல போய் சிலை எடுக்கிற வேலையை பாருங்கடா, போங்கடா. அம்மா சிலிண்டர். இவளா ஷபா. ஏண்டா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? நீங்க வேஷம் போட்டுட்டு வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? வேற வழியே இல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, தூக்கிடுவோம். ஊத்திருவேன். என்னடா இது? டேய், என்ன பக்காரியா இருக்கற? எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? உங்களை எடுக்கவே விட மாட்டேன். போங்கடா. அந்த பொண்ணு உங்கள மாதிரி இல்ல, ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. நாங்க யாருங்கறத கண்டுபிடிச்சு தெரிஞ்சு அடிச்சு கழுத்தை பிடிச்சு விரட்டி விட்டுருச்சு. டேய் அப்ப என்ன முட்டாளுங்கறீங்களா? அதை எப்படி எங்க வாயால சொல்ல முடியும்? ஐயோ அந்த கும்கி வருதுடா, ஓடுங்கடா ஓடுங்கடா, ஓடு ஓடு சீக்கிரம். யோ யார் அவனுங்க? சிலிண்டர் போட வந்தவனுங்க. சிலிண்டர் போடுறதுக்கா? நேத்தே சிலிண்டர் போட்டுச்சு, இன்னைக்கு எதுக்கு வந்தானுங்க? நேத்து போட்டது பக்கத்து வீட்டு சிலிண்டரா, இன்னைக்கு நம்ம வீட்டு சிலிண்டர் கொண்டு வந்திருக்கானுங்க. யோ சிலிண்டர்ல போய் பக்கத்து வீட்டு சிலிண்டர் நம்ம வீட்டு சிலிண்டர்னு சொல்ற? ஆஹா மாட்டிக்கிட்ட போல இருக்கே, எப்படியாவது சமாளிச்சிடறா. கரெக்ட், அதத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. இதோ கேட்டு வந்துடுறேன். உள்ள ஏய் இந்த தடவையாவது மாட்டாத மாதிரி கெட்ட போட்டு வாங்கடா. ஓகே பாஸ். இன்னும் சிலையை எடுக்கலன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன துவைச்சே எடுத்துருவாடா. கவலைப்படாதீங்க பாஸ், நாங்க முயற்சி பண்றோம். சீக்கிரம்டா. படுத்துறீங்களா? ப்ளீஸ் அனி, அனி வேண்டாம் அனி. அண்ணே பாவம் அனி, ப்ளீஸ் இவள நான் சும்மா விட மாட்டேன். அனி 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 வேண்டாம் சொல்றல. இவனால ஒரு பிளான் கூட ஒழுங்கா பண்ண துப்பு இல்ல. அனி, அனி, அம்மா இந்த ஆளை அடிச்சு வளர்த்திருந்தா நான் ஏன் அடிக்க போறேன்? அனி ப்ளீஸ் அனி வேண்டாம் அனி. காவேரி அடியாத மாடு படியாது, சொன்ன கேளு. வேண்டாமா வேண்டாமா அடிக்காதமா. விடு அனி. ஆ? என்ன பண்ண போறா என் அன்பு தங்கச்சி? அண்ணே எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் அண்ணே. ஆனா வெறும் கையால நீங்க அவரை அடிச்சா உங்க கை தாங்குமா? அடி பாவி. அதுக்கு பொண்டாட்டி அடிச்சடிச்சே கொல்றா, தங்கச்சி வார்த்தையால கொல்றா. நன்றி கட்ட உலகமடா இது. சார் இங்க ஏதோ ஈபில ப்ராப்ளம்னு சொன்னாங்க, என்னன்னு சொன்னா நாங்க சரி பண்ணிடுவோம். டேய் காலையில வந்து ஏன்னா உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? போங்கடா அந்த பக்கம் போய் கேளுங்கடா, போங்கடா. பெர்ஃபெக்ட். பாசாலை கண்டுபிடிக்க முடியலனா அந்த தாவணி தாளவாளையும் கண்டுபிடிக்க முடியாது. சிலையை இன்னைக்கு தூக்குறோம். டேய், நாம ரெண்டு பேரும் போனா சந்தேகப்படுவாங்க. முதல்ல நீ போ, பின்னாடி நான் வர்றேன். போ. ஓகே பாஸ். டேய் மறுபடியும் சத்தியம்லாம் வேணாம்டா, முதல்ல சிலையை தூக்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் போங்கடா. ஓகே பாஸ், போயிட்டு வந்துடுறோம். மேடம் அந்த ரூம்ல ஏதோ பல்ப் எரியலையா, ஈபி ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். அங்க ஈபில எல்லாம் ப்ராப்ளம் இல்ல,
இங்க வந்திருக்கிற இந்த 2 ஈபிங்களுக்கு தான் ப்ராப்ளம். என்ன சொல்றீங்க? நீங்க வேஷம் போட்டுட்டு வந்தா எனக்கு தெரியாதா? போங்க. மேடம் ஒன் டவுட், நாங்க என்ன கெட்டப் சேஞ்ச் பண்ணி வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்களே, எப்படி? கெட்டப்ப மாத்திட்டு வந்து ஒண்ணும் புண்ணியம் இல்ல. கீழே இருக்கிற செருப்பை மாத்துங்கடா. கெட்டப் சேஞ்ச் பண்ணி கால்ல இருக்கிற செருப்ப மறந்து போயிட்டோமே. போங்கடா. டேய் வா கிளம்புவோம். ஒரு நிமிஷம். எதை எடுக்க வந்தீங்களோ அதை எடுத்துட்டு வர சொல்லி உங்களை அனுப்பி விட்டார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் என் ரூம்ல ஒரு தூசு துரும்ப கூட எடுக்க முடியாதுன்னு. போங்க. ஓகேம்மா, வாடா. ஷபா. யாருக்கிட்ட? நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்டயே வா. இனி இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த சிலையை எப்படியாவது எடுத்துக்கொண்டு போய் சரியான இடத்துல வைக்கல, அபி நம்மள கொன்னுடுவா. சில வீட்டுக்குள்ள இருக்குங்கிறது மாமியாருக்கு தெரிஞ்சது, அதுவும் நம்மள கொன்னுடும். இப்ப என்ன பண்றது? நாமளே நேரடியா களத்துல இறங்க வேண்டியதுதான். ஆனா இப்படியே போனா மாட்டிப்போம். ஒரே வழி, அந்த கும்கியான இங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான். அவனை விடக்கூடாது. என்ன பண்றது? இதுதான் சரியான ஆயுதம். அவனை ஒரே போட போற்ற வேண்டியதுதான். வரண்டி. டேய், இனிமே கெட்டப் மாத்தி பிரயோஜனம் இல்ல. நாம எந்த கெட்டப் போட்டாலும் அவ கண்டுபிடிச்சு நம்மள அடிச்சிடறான். அவ விளக்க மாத்து கட்டையை கொண்டுதானே நம்மள அடிச்சா. நாம இந்த உருட்டு கட்டையை வச்சு ஒரே அடி அடிக்கிறோம், சிலைய தூக்குறோம். என்ன சொல்றோம்? அங்க பாரு, அங்க இவனை பம்மிக்கிட்டு போறான். ஆமா, இவன் நம்மள பார்த்து யார்ட்டையாவது போட்டு கொடுத்து விவகாரம் ஆச்சுன்னா முத இவனை தூக்குறோம். சரி, அப்புறம் அந்த பொண்ணை தூக்குறோம், அப்புறம் சிலையை தூக்குறோம். கப்படிக்குது போடா. நீங்க எங்க இங்க? நீங்க எதுக்கு இந்த கருப்பு துணியை போட்டுட்டு வந்தீங்க? என்ன ஆச்சுன்னு அத சொல்லுங்க. அது வந்து ஏன் டயலாக் வரலையா பாஸ்? என்ன நடந்துச்சுன்னு? அவனை விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். டேய், ஓஹோ, அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் தான். எத்தனை பேர் எவ்வளவு தூரம் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் சரி, என் ரூம்ல ஒன்னையும் தொட முடியாது. எங்க இன்னொருத்த உள்ள போயிட்டானா? ஐயோ, இங்கேயும் கரெக்டா தான் இருக்கு. பின்ன எதுக்கு வந்தானுங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. சரி விடு, ஒரு வழியா ஒழிஞ்சானுங்களே.
இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப பார்த்தா காணோம். ஒருவேளை நமக்கு பிரம்மையா இருந்திருக்கும். இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சோம்னு தெரியல. சிலைய டெலிவரி பண்ண வந்த இடத்துல எங்க உசுர டெலிவரி பண்ணிருப்போம் பாஸ். தாவணி தாதா கிட்ட வாங்கின அடியை நினைச்சு பார்த்தா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல பாஸ், எந்த ஜென்மத்திலையும் மறக்கவே முடியாது. டேய் வெட்டியா பேசிட்டு இருக்காம முதல்ல தோணுங்கடா. சிலைய புதைச்சிட்டு கிளம்புவோம். பாஸ் சிலைய எதுக்கு புதைக்க சொல்றீங்க? நான் யாரு? இதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. இவனுங்க ரியாக்ஷன் சரியில்லையே. டேய் என்னடா இப்படி யோசிக்கிறீங்க? ஆழமா யோசிச்சு பார்த்ததுல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கெட்ட வார்த்தை தான் சொல்லணும். சொல்லட்டுமா? டேய் ஏன்டா இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? மூடிட்டு தோணுங்கடா. தோணுனா தானே மூடுறதுக்கு. டேய் தோண்டுங்கடா. டென்ஷன் ஆகாதீங்க. எத்தனை அடிக்கு எத்தனை அடி? டேய் சாவுக்கடா குழி தோன்றீங்க. அளந்து பார்த்து தோண்ட. சிலைய புதைக்கிற அளவுக்கு தோணுங்கடா. பாஸ் டென்ஷன் ஆகாரு. தோன்ற. என்னடா அலறீங்க? இவனுங்க அலறதுல நம்மள கோத்துட்டு போயிடுவானுங்க போல இருக்கே. என்ன இவனுங்க உழைப்பாளர் சில மாதிரியே நிக்கிறானுங்க. டேய் டேய் என்னடா குழி வெட்ட சொன்னா போஸ் கொடுத்து நிக்கிறீங்க? வெயிட்டிஸ் பாஸ். வெயிட்டிஸா? குழி தோண்டும் போது நரி ஊழையிடுது. டேய் நரி ஊழ விடுறத விட நீ ஊழ விடுறத தானே பயமா இருக்கு. பயத்துல எனக்கு ஒண்ணுக்கே வந்துருச்சுடா. இருக்கடா ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். படுத்துறாங்களே என்ன. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பாத்தியா? ஏய் ஏதோ சகுனக்கடை மாதிரி தெரியுது. இந்த பாரு, அதாவது மனுஷனை கொண்டு போச்சா கூட சீக்கிரம் வெளியில வந்துடலாம். ஆனா இந்த சிலைய போச்சேன்னு வச்சுக்க காலம் ஃபுல்லா ஜெயில் தான் களி தான். யோசிச்சு பாத்து. என்னடா சொல்றீங்க? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? தோண்டுங்கடா. தோன்ற பாஸ். ஆமா இப்படி பண்ண எப்படி? அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்க அசிங்கமா கேவலமா திட்டினா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சீக்கிரம் தோண்டுங்கடா. நாம தான் ஆரம்பிக்கிறோம். பாஸ் உங்க மாமியார்ட்ட இப்படி திட்டு வாங்கி உயிர் வாழ்றதுக்கு மருந்த குடிச்சிட்டு சாகலாம். உண்மைய நீ வாய் வழியா சொல்லிட்ட. பாஸ் கோவத்துல நம்மள அடிக்க போறாரு. அத சாக்க வச்சு நம்ம ஓட போறோம். அப்படித்தாண்டா மருந்த குடிச்சேன். என்னடா அது? ஹாஸ்பிடலுக்கு வந்து என் மாமியார் என்ன திட்டவும் எனக்கு உயிரே வந்துருச்சுடா. இருக்கட்டும், குளிய வெட்டுக்கடா, குளிய வெட்டுக்கடா. நீ ஆரம்பி. ஏன் பாஸ் உங்க பொண்டாட்டி சரியில்லைன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? மெயின் சுவிட்ச்ல கைய வைக்கிறாங்க. இப்ப கண்டிப்பா அடிப்பாரு. எஸ்கேப் ஆயிரலாம். என் பொண்டாட்டி சரி இல்லதாண்டா. ஆட கர்மாந்திரம் பிடிச்சவனே. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க தெரியாத முட்டாள்றா அவன். எப்ப பாரு என்ன அடிக்கிறதுலயே அவ குறியா இருக்காடா. அவளுக்கு தாலி கட்டிய புருஷனா வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நான் அவளுக்கு சரியா நடந்துக்கிறேன்டா. நம்மள விட கேவலமா இருக்க இவங்க கதை. ஆனா அவன் எனக்கு பொண்டாட்டியா சரி இல்லடா. என்ன எதை சொன்னாலும் அசர மாட்டேங்கிறாரு. கடைசி ஆயத்தை கையில எடுத்துட வேண்டியதான். ஏன் பாஸ் குரங்கு மாதிரி இருக்கிற வேலைக்காரி பின்னாடி நீங்க நாய் மாதிரி சுத்துறீங்களாமே, அதுவும் ஒரு மொக்கா பீசாம. டேய் வந்துருச்சு. என் தேனை பத்தியாடா நீங்க தப்பா பேசுறீங்க. உங்களை நான் வெட்டாம விட மாட்டேன்டா. கொண்டாடி திட்டத விட வேலைக்காரி திட்டது கோவம் வந்துருச்சுடா. விட மாட்டேன்டா. நில்லுங்கடா. ஐயோ உணர்ச்சிப்பட்டு அவனுங்களை துரத்திட்டனே. டேய் பயங்கரம் வாங்கடா. பேர்வை சிந்தி வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி வேலை செஞ்சா
ஹார்ட் வேற பட்டு பட்டுன்னு அடிக்குதே. ஐயோ, ஏய் ஏண்டா இப்படி தடியா விட்டு போயிட்டீங்க? அப்படி தேனே. சுந்தரு, நீ இதை விட பெரிய பேயெல்லாம் பார்த்திருக்க. பயப்படாதடா, பாரு. இந்த உலகத்துல இந்த மாதிரி பேய் எங்கேயுமே இருக்காதுடா. பேயோட குடும்பம் நடத்துற எங்கிட்டயே வா. பேயை காட்டி பயமுறுத்துறீங்களா?